ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பழ தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 வகையான பழம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கனியை வச்சுக்கிட்டேன். 1/4 கிலோ கோதுமை மாவு, வெள்ளைப்பாகு, வெள்ளத்தை உடச்சி தண்ணியில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை முறி தேங்காய், ஒரு 6 ஏலக்காய் உடச்சி வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு தேவைக்கு தக்கனதான். இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லத்துக்கு பதிலாக மைதா மாவும் எடுத்துக்கலாம். 4 பழத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டோம். அது கூடயே மாவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடிச்சது, வெள்ளைப்பாகு. எதுக்கு நான் 4 வகை பழமும் எடுத்திருக்கேன்னா, இது 4 பழமுமே 4 வகையான டேஸ்ட்டாக இருக்கும். இது 4 மிக்ஸ் ஆகும்போது நம்ம பழ தோசை செம டேஸ்ட்டில் வரும். அதுக்கு தான் இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே பிசையும் போதே நம்ம தேங்காய் பூ சேர்த்தோன்னா அது மாவோடு ரொம்ப மிக்ஸ் ஆகி நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதோட அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால தான் லாஸ்ட்டில் இது லைட்டாக ஒரு கலந்தால் போதும். இந்த தேங்காவை கலந்து ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். அடுப்பில் கடலை காய வச்சாச்சு. இப்போ அந்த காயிற கல்லில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சும்மா வாசத்துக்கு தான், அதனால் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு கூடவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கல் காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. இப்படி சின்னதாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்லனா வெளியே வேகும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு பக்கம் வெந்துருச்சு, மாற்றி போட்டுக்கலாம். நம்ம பழ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி பழ தோசை பண்ணோன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.